அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 23 வளர்பிறை அஷ்டமி. அதுவும் இன்று சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி அன்று இங்கு சொல்லக்கூடிய இந்த இலைகளின் மீது அதுவும் 8 என்கின்ற எண்ணிக்கையில இலைகளை எடுத்து பரப்பி வைத்து நடுவுல ஒரு அகல் விளக்கு மட்டும் வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பதினால் எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணத்தடைகள் விலகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் அடையச் செய்யும். அது என்ன இலை, எப்படி தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நமக்கு ஒரு மாசத்துல 2 விதமான அஷ்டமிகள் வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை அஷ்டமி. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை அஷ்டமின்னு சொல்லுவோம். இப்ப இந்த வருஷம் பராபவ வருடத்தின் வைகாசி மாசத்துல நமக்கு வந்திருக்கக்கூடிய மே 23 இன்று வளர்பிறை அஷ்டமி. அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 8வது திதி. இந்த நாள்ல நம்ம கால பைரவரை வணங்கும் போது எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். கால பைரவர் ஒரு காவல் தெய்வம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு 8 திசைகளுக்கும் நமக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர். அதாவது பொதுவா நாம சிவன் கோவில்களுக்கு போகும்போது எல்லா கடவுள்களையும் வணங்கிட்டு கடைசியா நம்ம கோவில்ல விட்டு வெளியே வரும்போதுதான் நம்ம பைரவரை வணங்குவோம். ஆனா அந்த மாதிரி சிவன் கோவில்களுக்கே காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர் தான் இந்த கால பைரவர். அதுவும் இப்ப வாழ்க்கையில எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு. துரோகங்கள் நிறைய சந்திக்கிறீங்க. அது கூடவே கூட இருக்கிறவங்களே குழிப்பறிக்கிறாங்க. எந்த நேரத்தில் எந்த விதமான ஆபத்து வருதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுவும் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியவர் தான் இந்த காலபைரவர்னே சொல்லலாம். காலபைரவரை தேய்பிறை அஷ்டமி அன்று தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கஷ்டங்கள் தீரணும், கடன் தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை அஷ்டமியில் மிளகு தீபம் போடுறது, பூசணிக்காய் தீபம் போடுறதுன்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாட்டில் பைரவரை வணங்குவாங்க. ஆனால் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம பைரவரை வணங்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேரு, புகழ், பொன், பொருள், செல்வம் இது எல்லாமே வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட அஷ்டமி மே 23ஆம் தேதி நமக்கு பகல் நேரத்தில் ஆரம்பிக்குது. மே 23ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலையில் 11:06 ஆரம்பிக்கக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:55 வரைக்கும் இருக்கின்றது. பொதுவாக பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கு அஷ்டமி நாளில் ராகு காலம் உகந்தது அப்படின்னு சொல்வதுண்டு. சனிக்கிழமையில் நமக்கு ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் நமக்கு அஷ்டமி திதி நமக்கு காலையில் 11 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் ராகு காலத்தில் அந்த நேரத்தில் வழிபடாமல் சாயங்கால நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்பவுமே விசேஷம்தான். முடிந்தால் மாலை நேரங்களில் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற சிவன் கோவில்களுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய காலபைரவருக்கு அபிஷேகங்களும் அலங்காரமும் நடக்கும். அதில் நீங்கள் போயிட்டு கலந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. பைரவர் ஒரு வாசனை பிரியர்னே சொல்லலாம். அரகச்சா, புனுகு, சந்தனம், பன்னீர் இது எல்லாத்துலேயும் பைரவர் கடாட்சம் ரொம்பவுமே இருக்குது. இந்த மாதிரியான பொருட்களையும் நீங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். இப்போ இங்கு சொல்லியிருக்கின்ற முறையில் பைரவரை வழிபட்டாலே போதும். இந்த மாதிரி எந்த ஒரு விரதம் விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய நாளில் நம்ம பண்ணக்கூடிய தீப வழிபாடு முறை நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதாரணமாக கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே இறை வழிபாடு செய்வதை விட அந்த இறைவனோட சன்னதிக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடுவது ஒரு கூடுதல் பலனை கொடுக்கும்னே சொல்லலாம். அதற்கு இந்த 8 இலைகளை நம்ம எடுத்துக்கணும். அதற்கு நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றிக்கணும். இந்த தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா கோவில்களுக்கு போயிட்டு அங்கு பைரவர் சிலை இருந்தால் நீங்கள் அங்கும் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம். அது என்ன இலை அப்படின்னா அது செம்பருத்தி இலை தாங்க. இப்போ
சிவ வடிவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியவர் தான் வந்துட்டு காலபைரவர். அவருக்கு உகந்த பொருள்களில் நிறைய இருக்குது. அதில் இந்த சிவப்பு மலர்கள், அதாவது செவ்வரளி, செம்பருத்தி, இது எல்லாமே காலபைரவருக்கு ரொம்பவுமே உகந்தது. அதில் ஒன்று முக்கியமானது என்னன்னா இந்த செம்பருத்தி இலை. அதனால் 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் 8 செம்பருத்தி இலைகளை எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன தட்டு எடுத்து நல்லா பரப்பி வச்சுட்டு நெய் இல்லைன்னா தீப நல்லெண்ணெய் நீங்கள் விட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கலாம். பிறகு முதல்ல நம்ம விநாயகர் பெருமானை நல்லா வணங்கிட்டு அதற்கு பிறகு சிவபெருமானையும் நல்லா வணங்கிக்கணும். கடைசியாக காலபைரவரையும் சேர்த்து வணங்கிட்டு இவங்க எல்லாரையும் நல்லா மனசார வணங்கிட்டு இந்த தீபம் நீங்கள் 1 மணி நேரத்திலிருந்து இல்லைன்னா அரை மணி நேரம் வரைக்கும் எரிய விடலாம். அதற்கு பிறகு நீங்கள் குளிர வச்சுட்டு மறுநாள் அந்த இலைகளை எடுத்து கால்படாத ஒரு இடத்துல போட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்லேயும் சிவபெருமான் படம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதற்கு முன்னாடியே ஏற்றி வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கோவில்களுக்கு போயிட்டு கூட அங்கேயும் ஏற்றி வைக்கலாம். இப்போ சிவப்பு மலர்கள் ரொம்பவும் உகந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயும் இந்த செம்பருத்தி இலையானது ஒரு தோஷ நிவர்த்தி கூட, மேலும் காரிய தடையை நீக்குவதாகவும் இது பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி இப்போ இந்த மகத்துவம் வாய்ந்த ஒரே ஒரு செம்பருத்தி இலையை வச்சு நம்ம இப்படி தீபத்தை ஏற்றும்போது பலவிதமான மாற்றங்களை நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தும். மேலும் கெடுதல்களை நீக்கும். நமக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு எல்லா விதமான வளங்களையும் பல மடங்கு நமக்கு அதிகமாக்கி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.